ரொம்ப நாளாவே மைசூர் போணும்னு நெனச்சுட்டு தான் இருந்தோம். அது பிளான் பண்ணுவோம். அப்புறம் போக முடியாம ஆயிடும். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பவும் பிளான் கேன்சல் ஆகுற நெலைமையில தான் இருந்தது. ஏன்னா, அக்கா, அம்மாலாம் வரேன்னு சொல்லிட்டு வரல. ஸோ இந்த டைம் இல்ல. அவங்க வந்தாலும் வராட்டியும் நம்ம கண்டிப்பா கிட்ஸ் கூட போயிட்டு வந்துரலான்னு நான் கெளம்பிட்டேன். போகிறோம் அப்டின்னா, முக்கியமா நல்லா நடக்கிறதுக்கு ரெடியா இருக்கவங்க மட்டும் மைசூர் போங்க. ஏன்னா, ஜூல ஒரு கிட்டத்தட்ட 3 to 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அங்க நடையா நடந்துட்டு, அங்கருந்து பேலஸ் வந்தோம்னா, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, சண்டே தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். ஏன்னா, ஈவினிங் 7 to 7:45 வந்து லைட்டிங் இருக்கும். ஸோ, அந்த வியூலயும் பார்த்துடணும் பேலஸ அப்படிங்கிற எய்ம்ல சண்டே கிளம்பி போயிருந்தோம். அங்க போயிட்டு மார்னிங் நான் ப்ரீவியஸ் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு ஜூ போயிட்டு, ஜூவோட வீடியோ நெக்ஸ்ட் டேல ஷேர் பண்றேன். பேலஸ் உள்ள போய் பார்த்துட்டு, ரொம்ப பிரமிப்பா இருந்தது. ரொம்ப ஆசைலாம் வந்துருச்சு. அப்படிலாம் அதில வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி பார்த்தப்பறம், இந்த பேலஸ் கட்டுறதுக்கே 15 இயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனா அது கட்டி இப்போ ஒரு 112 இயர்ஸ் தான் ஆகுது. ஏன்னா 1912ல தான் இந்த பேலஸ் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ வந்து இத்தனை வருஷம் ஆயிருக்கு இத கட்டி. உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப அழகா இருந்தது. நான் நெறைய நம்ம மூவிஸ்ல மட்டும் தான் பார்த்துருப்போம். அரண்மனை அந்த மாதிரிலாம். நாம நேர்ல போய் பார்க்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா எல்லா விஷயமும் வாவ்! வாவ்! அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் அங்க வாழ்ந்த அந்த ஃபேமிலிஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. நான் ரொம்ப இன்டெப்த்தா யார் யாருன்னு டீட்டெயில்ஸ் பார்க்கல. அதனால ரொம்ப ரஷ் வேற சண்டே போனனால. அண்ட் ஒரு சில ஃபர்ஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகும்போது ஸ்டெப்ஸ்ல ஏறும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்க குட்டி பாப்பா வேற கூட்டு போயிருந்தோமா, ரொம்ப ரஷ்ஷு. அவளும் ஒரு பக்கம் அழுகுறா. எனக்கே கொஞ்சம் பயம். சில நேரம் வந்து நம்ம ஒரு மாட்டிக்கிட்டா என்ன எப்படி தப்பிப்போம் அந்த அளவுக்கு பயம் இருந்தது. ஏன்னா அவ்வளோ ரஷ் இருந்தது சண்டே போயிருந்தனால. எல்லாரும் ஒரு வழியா சுத்தி பார்த்துட்டு, அவங்களே ஒரு வே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்படியே போனோம்னா, அந்தந்த வழியா சுத்திட்டு அப்படியே கீழ வந்துரணும். அதே மாதிரி ஸ்லிப்பர்ஸ்லாம் வெளியில வந்து நம்ம வச்சுட்டு போயிடணும். உள்ளுக்குள்ள அலவுட் இல்ல. அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் சொல்லியாகணும். நாங்க போனதே லைட்டிங் பார்க்கணும்னா. ஆனா அன்லக்கியா நாங்க போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளலாம் சுத்தி பார்த்து முடிச்சுட்டு வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, லைட்டிங் இல்ல கிளம்புங்கன்னு சொன்னப்போ, சரி சும்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அதோட ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் லைட்டிங்காக தான். கடைசியில இல்லன்னு சொன்னப்போ இனிஷியலா நம்பல. அப்புறம் கன்ஃபார்மாவே லைட்டிங் இல்லன்னு தெரிஞ்சப்போ ரொம்ப சேட் ஆயிடுச்சு. அடடா! என்னடா இப்படி நம்ம இவ்ளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கிளம்பி வந்த விஷயம் நடக்கலையே! பட் அப்பயும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா சரி நல்ல வேளை உள்ளேயாவது போய் பார்த்துட்டோம். நம்ம இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தோம்னா, அது கூட நம்மளுக்கு கிடைச்சிருக்காதுன்னு நம்மளே நம்மள தேத்திக்கிட்டு அங்கேருந்து ஒரு கஷ்டத்தோட ஒரே ஒரு ஃபோட்டோவ மட்டும் எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டோம். பேலஸ்க்கு பார்த்தீங்கன்னா 5 சைடில வந்து வே இருக்கு. ஆனா, ஒரே ஒரு சைடில மட்டும் தான் நம்மள என்ட்ரி பண்ணி எக்ஸிட் பண்றதுக்கும் அலோ பண்றாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் சைடில போயிட்டோம். அங்க இருக்க குதிரை வண்டிக்காரங்கலாம் வந்து, இந்த வழியில வந்து எக்ஸிட் நீங்க இங்கேயே பார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேமெண்ட் இல்ல அப்படின்னு நெறைய சொல்லி, நான் வந்து உங்கள அங்க ட்ராப் பண்றேன். 400 குடுங்க போதும் அப்படின்லாம் சொன்னாங்க. இனிஷியலா நாங்க அத நம்பிட்டோம். அதுக்கப்புறம் நான் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட வேண்டாம், நாமளே அந்த பக்கம் போய்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். கடைசியா பார்த்தா அது எக்ஸிட் கூட இல்ல. அந்த பக்கம் ஃபுல்லா க்ளோஸ்டு தான். யாரையும் நம்பி ஏமாந்துராம சேஃபா போயிட்டு வாங்க.